ஒரு சில பேர் சொல்கிறாங்க, இறப்புக்கு போய் நடனம் ஆடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் பெண் நடனம் ஆடலாமா அப்படிங்கிறது இன்னொரு பெரிய கேள்வியை அவங்க கேட்குறாங்க. அதுவும் இறந்து போன கணவனுடைய மனைவி நடனம் ஆடி வழி அனுப்பி வைக்கிறது நியாயமானதா? அது ஒரு துக்க வெளிப்பாடாக இருக்க முடியுமா? அப்படின்லாம் வித்தியாசமான கேள்விகள் கேட்குறாங்க. அதனால் இந்த கேள்விகள் ஒரே மட்டத்திலானவை அல்லது ஒரே உணர்வின் வெளிப்பாடல்ல. இறப்பு அப்படிங்கிறது துக்கமயமானது. அதனால் துக்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு நீங்கள் நடனம்லாம் ஆடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மனப்போக்காக இருக்குது. நடனம் ஆடுறது அல்லது சாவு ஆட்டம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஆண்கள் வேணும்னு ஆடலாம் ஒழிய பெண்கள் ஆடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதமான வாதமாக இருக்குது. பெண்கள் கூட ஏதாவது ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல ஆடலாம். ஆனால் மனைவி போய் ஆடலாமா? ஒரு கணவன் இறந்து போயிட்டா மனைவி ஆடலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் இப்போ இது சமூக ஊடகங்களில் இப்படி வரக்கூடிய கருத்துக்கள் அது யதார்த்தமான வாழ்க்கையை பற்றியும் அல்லது தமிழ் பண்பாட்டினுடைய பல்வேறு வகையான வாழ்க்கையை பற்றியும் ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு படித்தான ஒற்றைப்படையான பண்பாட்டு உணர்விலிருந்து எழக்கூடிய கேள்விகள்னு எனக்கு தோணுது. நம்ம இதில் அது இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படையாக சொல்லப்போனால் ஒரு கருத்தை வெளிப்படையாக சொல்லப்போனால் இறப்பு சடங்கில் நடனம் ஆடுறது அப்படிங்கிறதெல்லாம் கீழ் சாதி மக்களுக்குரியது, மேல் சாதி மக்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏறக்குறைய உண்மையும் கூட தான். இப்போ இறப்புல ஒரு நடனம் ஆடி வழி அனுப்பி வைக்கிறது நம்ம ஒரே சமூகமாக ஒரே மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட ஒரே மாதிரியான இறப்பு சடங்குகள் கூட தமிழ் மக்கள் மத்தியில் இல்லை. வேறு சடங்குகள் தான் இருக்குது. சாதாரண மக்கள் இறப்பில் நடனம் ஆடுறாங்க, அது எல்லாருக்குமே தெரியுது. அந்த பண்பாட்டை அங்கீகரிப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு பெரிய மனத்தயக்கம் இருக்குது. இல்லைன்னா அப்படியான ஒரு பண்பாடு நம்மக்கிட்ட இருக்குது, அது நம்முடைய பண்பாட்டினுடைய ஒரு பகுதி என்று ஏற்றுக்கொள்வதற்கு கூட நம்மக்கிட்ட ஒரு பெரிய மனத்தயக்கம் இருக்கிறதுனால தான் இறப்புல நடனம் ஆடுறது ஒரு தவறான முறை. அப்படி நடனம் ஆடினா கூட அது ஆண்கள் ஆடலாம் இல்லையே, பெண்கள் ஆடக்கூடாது. பெண்கள் ஆடினால் கூட அது ஒரு மனைவி போய் ஆடுவது அவ்வளவு சரியானது கிடையாது அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் நமக்கு இதுக்கு முன்னாடி பலவிதமான இது ஒரு பெரிய நாட்டிய கலைஞர் ஒருத்தங்க இறந்து போனாங்க. அவங்களுடைய சீடர்கள், பெண்கள், அவங்களுடைய சீடர்கள் எல்லாரும் அந்த பரதநாட்டியம் ஆடி தான் அவங்கள சடங்கு அவங்களுக்கு செஞ்சாங்க. அதே போல் ஒரு பெரிய தோழர் ஒருத்தர் இறந்து போனார். அவரை சுமந்துக்கிட்டு போனதே பெண்கள் தான் சுமந்து போனாங்க. இதே கண்ணம்மாப்பேட்டை சுடுகாட்டுக்கு பக்கத்தில் அந்த சடங்கு நடந்துன்னு நினைக்கிறேன். கோவை ஈஸ்வரன் அவர்கள் இறந்து போன பொழுது பெண்கள் தான் அவரை சுமந்துக்கிட்டு போய் இது பண்ணாங்க. அப்படியான இறப்பு சடங்கு வழக்கங்கள் கொஞ்சம் அரசியல் ரீதியானதாகவும் இருக்கலாம். பண்பாடு அப்படிங்கிற அரசியல் பண்பாடு கலந்ததாக அந்த சடங்குகள் இருக்குது. இது அல்லாமல் நம்முடைய பழம் பண்பாட்டிலேயே இப்படியான மரபுகள்லாம் நிறைய இப்போ சங்க இலக்கிய பாடல்களில் இப்படியான சடங்குகள் பற்றிய குறிப்புகள் இருக்குது. சில இப்போ நவீன இந்த காலத்தில் உருவான சில சமய புது போக்குகள்லேயும் அப்படியான ஒன்று இருக்குது. இப்போ இறப்புக்கு அழக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இப்போ வள்ளலார் சொல்கிறாரு. ஏன் ஐயா வைகுண்டர் வழியில் இருக்குது, இறப்புக்காக யாரும் அழக்கூடாது அப்படிங்கிறது. இந்த புது சமய வழிகளெல்லாம் இறப்புக்காக அழக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒன்றா சொல்கிறாங்க. ஏன்னா இறப்பு அப்படிங்கிறது இயற்கையான ஒன்று அல்லது இறைவனிடம் திரும்பி செல்லுகிற ஒன்று. அதற்காக நீங்கள் இப்போ எதுக்கு அழணும் அப்படின்லாம் கேட்குறாங்க. பழைய இதில் ஆஜீவகர்கள் அப்படின்னு ஒரு தத்துவ பிரிவினர் இருந்தாங்க. அவங்க இறப்போ அல்லது துக்க நிகழ்வோ மற்றது எல்லாம் சடங்குகளின் வழியாக பாட்டுக்களின் வழியாக தான் எதிர்கொண்டாங்க. ஒரு ஆஜீவர் கடைசி அந்த பெரிய இப்போ அஜாத சத்ரு போய் அவருடைய மிகப்பெரிய அவங்களுடைய இனக்குழுவை கொன்று ஒழித்த பொழுது அவர்கிட்ட போய் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்ட பொழுது, நீ நடனம் ஆடு, பாட்டு பாடு அப்படின்னு சொன்னதாக இலக்கியங்கள் எல்லாம் பதிவுகள் இருக்குது. பாகத இலக்கியங்கள், அதாவது பௌத்த ஜைன இலக்கியங்களில் அப்படியான பதிவுகள்லாம் இருக்குது. ஒரு கட்டுக்கடங்காத துக்கம், ஒரு பெரும் இழப்பு, ஏதும் செய்ய முடியாத ஒரு கையறு நிலை, அதில் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாத அந்த கையறு நிலையில் மனுஷங்கக்கிட்ட இறுதியாகவும் இருக்கக்கூடிய ஒன்று தான் நடனமும் இசையும் பாட்டும். அது அதுதான் அவனை ஆற்றுப்படுத்தும்.
அப்போ அவங்க குடும்பத்தில் நம்ம இப்போ ரோபோ சங்கர் அவங்க குடும்பத்தில் பார்க்க போனோம்னா அவர் தான் முதல் தலைமுறையாக இப்படியான அங்கீகாரங்கள் பெறுறாரு. அவருக்கு முன்னாடியான கலைஞர்கள் யாரும் இப்படி பொது தளத்தில் பெரிய அங்கீகாரம் பெற்றவர் இல்லை. அவருடைய கலையும் கூட அவர் ஒரு நகைச்சுவை கலைஞராக, ஒரு நடன கலைஞராக, ஒரு பலகுரல் பேசக்கூடிய ஒரு கலைஞராக பொது மேடைகளில் அங்கீகாரம் பெறுவது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்து அந்த அங்கீகாரத்தை பெறுகிறார். இந்த சிறு வயதில் அவர் மறைந்தது வந்து அவருடைய குடும்பத்தாருக்கு வந்து மிகப்பெரிய இழப்பு. அந்த இழப்பை வந்து அவங்க ஈடுகட்டுறதுக்கு என்ன செய்ய முடியும்? எல்லாரும் ஒரு நாள் முன்னாடி இப்போ எல்லாரும் வருத்தம் தெரிவித்தாங்க, இரங்கல் குறிப்புகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. இதையெல்லாம் கடந்து வந்து அவங்களுக்கு வந்து பெரிய வந்து அது ஒரு இழப்பு. அந்த இழப்பை அவர்களுடைய வழியில் அதை வெளிப்படுத்துகிறாங்க, இயல்பாக வெளிப்படுத்துகிறாங்க. அவங்களை சுற்றி அத்தனை கேமராக்கள் இருந்த போதும் கூட அவங்களுடைய வழிபட்ட முறையில் அதை வெளிப்படுத்துகிறாங்க. அந்த வெளிப்பாட்டை நாம் நியாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். அதை வந்து கவர்ச்சிக்காக அல்லது தன்னை நோக்கி ஊடகங்கள் திரும்புவதற்காக அல்லது கேமராக்கள் கண்கள் தங்களை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆடிய ஆட்டம் என்று புரிந்து கொண்டால் அது ஒரு தவறான போக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது.